ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்துட்டு சும்மா எங்களோட வருவாங்க. ஒரு கையெழுத்து போட கூட்டி போனாங்க. நான் போறேன். என்ன உட்கார வச்சுட்டு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. வண்டி எடுத்து மீன் வியாபாரம் மாம்பழம் வேலை பார்த்து இருக்கானே காலைல மாம்பழம் வித்துட்டுக்காக வந்து அரெஸ்ட் பண்றாங்க. என்னன்னு கேட்டது ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா என்னை வந்து கெட்ட வார்த்தை பேசினாங்க. எங்க அம்மாவை இங்க அடிச்சு எப்படி அடிக்கலாம் ஐயோ ரொம்ப தனியா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஊரணி பகுதியை சேர்ந்தவங்க தான் சரிதா. தந்தை உயிரிழந்த நிலைமையில குணா மற்றும் மனோஜ்குமார்னு இந்த சகோதரர்கள் தான் 4 சக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்து பழ வியாபாரம் செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய சகோதரி மகாலட்சுமியையும் படிக்க வச்சிட்டு இருக்காங்க. குடும்பத்தை காப்பாத்துற இந்த சகோதரர்கள் மேலதான் வழக்கு உள்ளதா சொல்லி விசாரணைக்காக அழைத்து செல்றதுக்கு காவல்துறையினர் வந்திருக்காங்க. சகோதரர்களை பெண்கள் அனுப்ப மறுத்ததுனால அந்த இடத்திலேயே காவல்துறையினருக்கும் அந்த பெண்களுக்கும் இடையில தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அப்போதான் அவங்களுடைய பாட்டியான அழகம்மாள் விபரீத முடிவு எடுக்க முற்பட்டிருக்காங்க. காவலர்கள் மூதாட்டிய மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமா காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்துதான் காவல்துறையினர் தன்னுடைய மகன் மேல பொய் வழக்கு போடுறதா சொல்லி மற்றும் தாக்குவதாக சொல்லியும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்னாடி விபரீத முடிவு எடுக்க முற்பட்டிருக்காங்க. தாயும் மகளும் விபரீத முடிவு எடுக்க போறத பார்த்து உடனடியா அங்க இருந்த செய்தியாளர்களும் பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்களும் விரைந்து போய் அவங்கள தடுத்து நிறுத்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமா அழைத்து சென்றிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்து முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. போலீசாருக்கு பயந்து மகன்கள் தலைமறைவாகி இருக்கிறதுனால குடும்பமே வாழ வழி இல்லாம அவதிப்படுறதா தாய் சரிதா சொல்லியிருக்காங்க. இந்த காட்சிகள்னாலையும் இந்த சம்பவத்தினாலையும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.